Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் comparison between conductor, semiconductor and insulator. So first conductor அப்படினா என்னன்னு பார்க்கலாம். A conductor is a material that allows electricity or heat to flow through it easily. அதாவது என்ன அப்படினா conductorங்கிற மெட்டீரியல் வந்து என்ன பண்ணும்? அது வழியா electricity and heat அது ரெண்டையும் flow பண்றதுக்கு allow பண்ணக்கூடியது. ஓகே, அங்க வந்து என்ன இருக்கு அப்படினா large number of free moving electrons வந்து இருக்கு அப்படினு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டக்டர்ஸ்க்கு என்னலாம் அப்படின்னா காப்பர், அலுமினியம், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் லைக் சால்ட் வாட்டர், இது எல்லாமே என்ன அப்படின்னா கண்டக்டரோட எக்ஸாம்பிள். அடுத்தது செமிகண்டக்டர் ஆர் த மெட்டீரியல் விச் ஹேவ் அ கண்டக்டிவிட்டி பிட்வீன். அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டக்டருக்கும் நான் கண்டக்டர்னா இன்சுலேட்டர், அது ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் கண்டக்டிவிட்டி இருக்கிறத என்ன சொல்கிறோம், செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செமிகண்டக்டர்ஸ் வந்து மேபி பியூர் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். பியூர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா சிலிக்கான், ஜெர்மானியமாக இருக்குது. இல்லை அப்படின்னா கேலியமோட காம்பவுண்டாவோ ஆர்சினேட்டோட காம்பவுண்டாவோ கேட்மியம் செலினைடாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் இஸ் அ மெட்டீரியல் தட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ளோவை ரெசிஸ்ட்னா ஸ்டாப் பண்ணுறதோட மீனிங் தான் என்னது அப்படின்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து என்ன ஆகாது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் அன் இன்சுலேட்டர் ஆர் டைட்லி பவுண்ட் டு திர் ஆட்டம். ஆட்டம் கூட எலக்ட்ரான் வந்து ரொம்ப டைட்டாக பவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எனர்ஜி கேப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் இன்சுலேட்டர் என்னெல்லாம் அப்படின்னா ரப்பர், கிளாஸ் அண்டு பிளாஸ்டிக். அடுத்தது பேண்டு கேப். பேண்டு கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட். இந்த இருக்குல்ல வேலன்ஸ் பேண்டோட டாப்புக்கும் கண்டக்ஷன் பேண்டோட பாட்டமுக்கும் அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேண்ட் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இன்சுலேட்டர் கொடுத்துருக்குமா, இன்சுலேட்டருக்கு வந்து அந்த எனர்ஜி பேண்ட் கேப் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து செமிகண்டக்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த பேண்ட் கேப் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டக்டர்ஸில் வந்து ரெண்டுமே பைண்ட் ஆகி இருக்குது. ஓகே, அடுத்தது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒன்றும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கண்டக்டரில் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி ஹையாக இருக்குது. செமிகண்டக்டரில் கண்டக்டிவிட்டி இன்டர்மீடியேட்டாக இருக்குது. இன்சுலேட்டரில் கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அடுத்தது எனர்ஜி பேண்ட் கேப் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கண்டக்டரில் 0வாக இருக்குது. செமிகண்டக்டரில் வந்து ஸ்மால் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1 எலக்ட்ரோவோல்ட்டாக இருக்குது. இன்சுலேட்டரில் வந்து அப்ராக்சிமேட்லி 15 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து எலக்ட்ரான் மொபிலிட்டி. கண்டக்டரில் எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகுது, சரியா, ஹையாக இருக்குது. செமிகண்டக்டரில் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்குது. இன்சுலேட்டரில் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ப்ரைமரி யூஸ் அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்டர்ஸை ஒயர், கேபிள்ஸ், மோட்டார்ஸ் மேக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. செமிகண்டக்டரை எலக்ட்ரானிக் டிவைசஸ் மேக் பண்ண யூஸ் பண்ணுறோம். இன்சுலேட்டரை எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் இல்லைனா சர்க்யூட் போர்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.